வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தொழில் தான். ஏன்னா எல்லோருமே தொழில், நீங்கள் சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறதான்னு சரி, எல்லாமே அது ஒரு தொழில் தான். நம்மளோட ஜீவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா லைஃப்பில் பணன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை, அதாவது லைஃப் பணம் மட்டும்தான் முக்கியமாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் பணம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற சூழ்நிலை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பணம் எப்படி வரும்? நம்மளோட ஜீவனம், நம்மளோட தொழில் அமைப்பு நன்றாக இருந்தால் தான் வரும். ஸோ அப்போ நம்மளோட தொழில் ஸ்தானம், நம்ம பண்ணக்கூடிய அந்த உழைப்பு, நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த கிடைக்கணுமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம் ஜாதகட்டத்தின் உள்ள கிரக அமைப்பை பொறுத்து தான் அமைகிறதே தவிர வேறு யாரையும் இந்த இடத்துல குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் தொழில் ரீதியான அமைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ஒரு தொழில் ரீதியாக வெற்றி பெறணும், இல்லை தொழில் ரீதியாக தோல்வி அடைகிறவங்களோட ஜாதகமும் சரி, தொழில் ரீதியாக வெற்றி பெற்றவங்களோட ஜாதகமும் சரி, அவங்களோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக இந்த 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். அந்த 10ஆம் இடத்து திரிகோண அமைப்பு விழுந்திருந்தால் அவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம், அதனால் நல்ல வருமானம் இருக்கும். நல்ல தொழிலில் புகழ் பெறக்கூடிய அம்சத்தை கொடுக்கும். தொழிலில் வெற்றி பெறுவாங்க. ஆனால் இதுவே அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 6-8 பாயிண்ட் அமர பெற்றிருந்தாலோ அல்லது பாதகங்கள் மாரகங்கள் தொடர்பு பெற்றிருந்தாலோ அவர்களுக்கு எவ்வளோதான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தா கூட தொழில் ரீதியாக முன்னேற்றம்ன்றது அடைய முடியாது. ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நான் இப்போ இதை சொன்னது எல்லாமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்து யோக கிரகங்கள் அமர்ந்திருக்கும். லக்னத்துக்கு நான் சொல்லவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேச இலக்கம் 10ஆம் அதிபதி யாருன்னா சனி, மகரம் மனையாக வரும். அந்த மகரத்துக்கு யோக கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கணும். ஆனால் அது லக்னத்துக்கு ஆப்போசிட் கிரகமாக தான் வந்து நிற்கும். நான் சொன்ன அந்த 10ஆம் இடம் மகரம் அடித்து திரிகோண அமைப்பு விழுந்திருந்தால் இவங்க நிச்சயமாக தொழில் பண்ணுவாங்க, நல்ல உயர்வினை கொடுப்பாங்க, நல்ல பொருளாதார சேமிப்பும் இருக்கும். ஸோ அப்போ ஒரு தொழில் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னும் போது அப்போ அந்த தொழில் ஸ்தானத்துக்கு திரிகோண அமைப்பு அமரப்பெற்றிருக்க வேண்டும். சில பேருக்கு அமர்ந்திருக்கும், ஆனால் நல்ல உயர்வினை இருக்கவே இருக்காது. என்ன காரணம்? அதுக்கு நடைமுறையில் நல்ல தசா புத்தி வராததும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அப்போ நடைமுறையில் நல்ல தசா புத்தியும் இவர்களுக்கு வாய்க்க வேண்டும். சரிங்களா? சரி, இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சுருப்போம். இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான். ஸோ ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள். இவர் பிறந்திருப்பது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு லக்னத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சனி, 4ஆம் இடத்தில் குரு, ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் சுக்கரன். அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறை குரு தசை ஓடிட்டு இருக்கு. இவர் கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியாக வந்து முன்னேற்றமே இல்லை. இப்போ வயசு திரேட்டாக 55 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்து நான் செட்டில் ஆகவே இல்லை. இன்னும் தொழில் ரீதியாக ஓடிட்டே இருக்குன்னே தவிர இன்னும் ஓடிட்டு தான் இருக்கேன். ஒரு நிலையாக ஒரு இடத்துல நிற்கக்கூடிய அமைப்பில் இல்லை. தொழில் ரீதியாக எப்போ முன்னேற்றம் ஏதாவது இருக்குமா? இன்னும் ஒரு ரூபா கூட நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், எதுவுமே சேமிக்கலை. ஸோ தொழில் ரீதியாக எதாவது சம்பாதிச்சு என்னால் சொந்த வீடு கார்லாம் வாங்க முடியுமா? தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இப்பயாவது இருக்கா அப்படின்றது இவரோட கேள்வி. சரி, இந்த ஜாதக கருத்து இப்போ நடைமுறை தசா புத்தி குரு தசை சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை பிறக்கும்போது சுக்கர தசை 15 வருஷங்கிட்ட இருப்பு இருந்துச்சு. சூரிய தசை ஒரு 6 வருஷம். ஸோ சூரியன் ஒரு 6ன் போது 15, 6, 20, 21, 30, 10 வருஷம் சந்திரன் 31 வயசு வரைக்கும் விட்டுருவோம். இந்த சந்திரன் முடிஞ்சு செவ்வாய்க்கு அடுத்து வந்தது ராகு. இந்த 7 + 18 25 வருஷம் ஏன் இவருக்கு சிறப்பாக இல்லை? இந்த தசாபுத்தியை மட்டும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சுக்கிரதசை சூரியதசை இளம் பருவத்திலே முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நம்ம அது வேணாம். நம்ம மெயினாக ஒரு 31 வயசுக்கு மேலே நடந்த செவ்வாய் தசையும் அடுத்தடுத்து அந்த ராகு தசையும் கணக்கு எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தசாபுத்தி கணக்கு அப்படின்றத விட அடித்தளமாக ஒரு ஜாதக கட்டம் என்ன அமைப்பில் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்போ அடித்தளமாக ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது? லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆச்சு, லக்னத்தில் பஞ்சமாதிபதி அமர்ந்திருக்கார், லக்னத்துக்கு திருதிய 10 ஜீவனாதிபதியும் லக்னத்திலே அமர்ந்திருக்கார், லக்னத்துக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதியும் லக்னத்திலே அமர்ந்திருக்கார். சரி, நம்ம பேச வேண்டிய கான்செப்ட் என்னன்னா தொழில் ஸ்தானம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதை மட்டும் பேசுவோம், வேறு ஒரு ஃபுல் ஜாதகத்தில் மாறாய வேணாம். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் லக்னத்திலே அமர்ந்து வீடு கொடுத்த ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது அப்படின்றது ஒரு வகையான சிறப்பு தான்.
10 கோடி அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா? ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஏன்னா அவர் லக்னத்தில் இருக்கார், அவருக்கு வீடு கொடுத்தது ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். அது சனியாக இருக்கட்டும், கூட புதன் இருப்பார், அதெல்லாம் வேறு. பட் ஃபஸ்ட்டு வீடு கொடுத்தது நல்லா இருக்கும். ஸோ அப்போ நிச்சயமாக சொந்த தொழில் பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவர் சொந்த தொழில் தான் பண்ணுறார். கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 தொழில் மாற்றி மாற்றி வச்சிட்டாராம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சேன்றாரு, ஜூஸு கடை வச்சாராம், நிறையா கடைகள் சொன்னார், நிறையா கடை, பொட்டி கடை வரைக்கும் நானும் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு எதுவுமே நிலையாக நிற்கலை. இப்போது ஒரு ஏதோ ஸ்டேஷ்னரி ஷாப் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. சரி, இவருக்கு ஏன் தொழில் சிறப்பாக இல்லை? லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் சனியோட கூடனால சிறப்பு இல்லையா அப்படின்னா அது ஒரு காரணம். ஆனால் அது மூல காரணம் அது இல்லை. ஒரு ஜாதகத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ன்றது இந்த லக்கணத்தை பொறுத்து கும்பலகம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் விருச்சகமனையை கை வச்சிங்கன்னா அதுக்கு யோக கிரகம் யாருன்னு பாருங்கள். விருச்சதுக்கு யோக கிரகம் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? ஒன்று செவ்வாயை சொல்லுவோம், இன்னொன்று குருவை சொல்லுவோம், இன்னொன்று சந்திரனையும் சூரியனையும் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அதே விருச்சகம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் விருச்சகமனைக்கு ஆப்போசிட்டான பிளானட் யாருன்னு பாருங்களேன். விருச்சகம் சொன்னாலே ஆப்போசிட் யார் வருவா? சனி வந்துடுவார், புதன் அஷ்டமாதிபதியாக வருவார், சுக்கிரன் விரையாதிபதியாக வருவார் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல அந்த செவ்வாய் யாரோட தொடர்பு பெற்றிருக்கான்? அந்த செவ்வாய்ன்றதான் விருச்சகமனையின் அதிபதி. அவர் குருவோ சந்திரன் சூரியனோட தொடர்பு பெற்றிருக்காரா, இல்லை ஆப்போசிட் பிளானட்டோட தொடர்பு பெற்றிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானி 2 மாரகஸ்தானங்கள் சொல்லக்கூடியது யார் அப்படின்னா விருச்சகமனைக்கு 2 மாரகாதிபதி யாருன்னா சனியும் புதனும் தான். ஆனால் லக்னத்துக்கு சொல்லவே இல்லைங்க, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இதே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அந்த செவ்வாயோட சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடியிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அது திரிகோண அமைப்பாக விழும். ஆனால் இந்த இடத்துல சனி செவ்வாய் புதன் கூடும்போது அது 2 மாரகங்கள் தொடர்புகள் தான் வந்து நிற்கும். சரி சார், சூரியன் கூட இருக்காரு, சூரியன் இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாய் முழு தொடர்பு எந்த இடத்துல இருக்கார்? ஏன்னா செவ்வாய் அமர்ந்ததே சனியோட வீட்டில் தான். அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது. அந்த இடத்துல புதனும் கூட பட்டிருக்கு. நீங்கள் சொல்லலாம் அப்போ லக்கணாதிபதியோடு தானே இருக்கார், பஞ்சமாதிபதியோட. அப்படி பார்க்கக்கூடாது. லக்கணத்துக்கு தான் அவர் லக்கணாதிபதி, லக்கணத்துக்கு தான் புதன் பஞ்சமாதிபதி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் கும்ப லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அவர் மாரகாதிபதி தான் சனி வருவார். 2 ஆப்போசிட் பிளானட் செவ்வாயோடு ஒன்று கூடி இருப்பதுன்றது அந்த செவ்வாய் முழுமையாக கேட்டுட்டார், முழு வலிமை இழந்துட்டாருன்னு தான் அர்த்தம். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி டோட்டலாக கெடுத்துட்டார். ஸோ அப்படி இருந்தால் ஏன் இவர் தொழில் பண்ணார்? ஏன் தொழில் மட்டும், ஏன் வேலைக்கு போய் ஏன் சொந்த தொழில் இந்த அமைப்பு ஏன் கிடைக்குது? அதுதான் இந்த இடத்துல விஷயம். ஆல்ரெடி அந்த இடத்துல குரு பார்வை இருப்பது ஒரு ப்ளஸ்ஸு. 2வது செவ்வாய்க்கு வீடு இருப்பது ஆட்சி. அதனால் சொந்த தொழில் தான் பண்ணுவார். இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை செய்ய மாட்டார். ஒரு வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா? செஞ்சாலும் நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது? தொழில் தான் இப்படி அமைப்பு இருக்குது. சரி, சில பேருக்கு தொழில் சிறப்பாக இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு புத்தில் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா தொழில் சிறப்பாக இல்லைனா கூட வீடு கட்டி வாடகை விடுவாங்க, அப்பாவோட பென்ஷன், இல்லை அப்பா வேலைக்கு போயிட்டுருவோம், அப்பா அம்மா வருமானம் ஒரு பக்கம், மனைவி வேலைக்கு போய் அவங்க சம்பாதிப்பாங்க, இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தால் அண்ணன் தம்பி எல்லாம் சம்பாதிச்சு ஃபேமிலி ஒரு வகையில் ரன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வீட்டில் வருமானம், இவர் வேலைன்றது ஒன்று, அடிஷ்னலாக ஒரு பணம் வரக்கூடிய இன்கம்ன்றது நிறைய பேருக்கு இருக்கும். இவருக்கு அந்த அமைப்பு இருக்கா? அந்த இன்கம், அந்த பணம்ன்றது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம்ன்றது என்ன? தனஸ்தானம். இந்த கும்பமனைக்கு கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் இடம் எது அப்படின்னா மீனமனை தான் வரும். ஸோ மீனமனை அதிபதி எந்த நிலையில் இருக்கார்? மீனமனையின் அதிபதி குரு லக்கணத்துக்கு 4ல், அவர் வீட்டுக்கு 3ல் ராகு கேதுவோட கூடப்பட்ட நிலையில் இருக்கார். ஸோ அதுதான் சிறப்பு இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு வகையில் சிறப்புன்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தன லாபாதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருப்பதுன்றது ஒரு வகையில் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ராகு கேதுவோடு இருப்பது ஒரு வகையில் தவறு. ஆனால் இந்த 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னு பாருங்களேன், மீனமனையாக வரும். கும்ப லக்கணத்துக்கு 2ஆம் இடம் மீனமனை. மீனமனைக்கு ஆப்போசிட் பிளானட் யார் அப்படின்னா அதுக்கு 2 மாரகங்கள் யாருன்னு பாருன்னா இந்த சனியும் புதனும் தான் மீனமனைக்கு. அப்போ அதுவும் ஒன்று கூடி தான் இருக்கு. அந்த இடத்துல செவ்வாய் கூடப்பட்டு, அப்போ மீனமனைக்கு செவ்வாய் யோகாதிபதி தானே சார்? செவ்வாய் யோகாதிபதி தான், நான் இல்லைன்னு இந்த இடத்துல மறுக்கலை. பட் அவர் லக்கணத்துக்கும் சரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு டோட்டலாக கெட்டு போயிட்டார். லக்கணத்துக்கு அவர் ஆல்ரெடி ஆப்போசிட் பிளானட்டு, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு இவங்க 2 பேர் சேர்ந்தோன்னே கூடி கெட்டுட்டார், வலிமை இழந்துட்டார். செவ்வாய்க்கு குருவின் செவ்வாய்க்கு குருவின் பார்வை, சந்திரனோட தொடர்பு, சூரியனோட தொடர்பு பெற்றிருந்தால் அந்த செவ்வாய்க்கு வலிமை. ஆனால் இந்த இடத்துல சூரியன் மட்டும்தான் நிற்கிறாரு, தவிர சனியோட வீட்டில் சனியோட அமர்பெற்று புதனோட கூடப்பட்டு அந்த செவ்வாய் வலிமை இழந்துட்டார். அப்போ அந்த இடத்துல செவ்வாய் கூடி இருந்தும் அந்த மீனமனைக்கு வலிமை இல்லாமல் தான் போச்சு. அப்போ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்துக்கு 2 மாரகாதிபதி தொடர்பு, தனஸ்தானத்துக்கு 2 மாரகாதிபதி தொடர்பு. ஒரு கும்பலக்கணத்தை பொறுத்து இந்த சனி புதன் செவ்வாய் மேக்ஸிமம் ஒன்று கூடுவது அப்படின்றது சிறப்பே இல்லை. மேக்ஸிமம் சனி புதன் கூடுறதே சிறப்பு கிடையாது.
இருந்தாலும் சில இடத்துல அது பாசிட்டிவாக கொடுக்கும். ஏன் கொடுக்கும்னா நிற்கக்கூடிய இடத்த பொறுத்து. சப்போஸ் அந்த இடத்துல சுக்கிரன் எந்த இருக்கார் அதையும் பார்த்து தான் இந்த இடத்துல பலனிடும். ஆனால் அந்த இடத்துல செவ்வாய் கூடிட்டார், ஒரு கும்ப லக்னக்காரருக்கு செவ்வாய் சனி புதன் ஒன்று கூடி எங்கே இருந்தாலும் தசாபுத்தி சிறப்பாக இல்லைன்னா நிச்சயமாக அவர் தொழில் ரீதியாக வெற்றி பெற முடியவே முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிச்சா அப்படின்னாலும் ஏதாவது தசாபுத்தி பாசிட்டிவ் அமைப்பில் கொடுத்துருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் தசாபுத்தி மாறுதல் போது நிச்சயமாக எத்தனை படி ஏறி இருந்தாலும் அத்தனை படி இறங்கக்கூடிய அம்சத்தை தான் கொடுக்கும். பொருளாதார வீழ்ச்சியை கொடுத்தே தீரும் இந்த மாதிரி ஜாதகக்காரர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கும்பலுக்கு இந்த சனிச்செவ்வாய் புதன் ஒன்று கூடினது தனஸ்தானம் மீனமனைக்கும் 2 மாரகங்கள் தொடர்பு, 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கும் 2 மாரகங்கள் தொடர்பு. அப்போ கையில் நிச்சயமாக பணம் நிற்கவே நிற்காது, பணம் வரவே வராது. வந்தால் தானே ஃபஸ்ட்டு நிற்கிறது. இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வரக்கூடிய அம்சமே இல்லை. இது ஒன்று. சரி, இப்போ தசாபுத்திக்கு வரும். சரி, தசாபுத்தி நல்லா இருந்தால் ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், சுக்கிர திசையில் பிறந்தார் ஒரு 15 வருஷம் இருப்பு. சுக்கிர திசையிலேருந்து 15 ஒரு 6 வருஷம் சூரிய தசை, 10 வருஷம் சந்திர தசை, 31 வயசு வரைக்கும் விட்டுருவோம். அது இளமை பருவமாகவே இருக்கட்டும். 31 வயசுக்கு மேலே இந்த செவ்வாய் தசையும் ராகு தசையும் வச்சு ஏன் செவ்வாய் தசை ராகு தசை கொடுக்குறோம்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன போயிட்டால் லக்கணப்படியும் அந்த செவ்வாய் ஆப்போசிட் பிளானட். ராசிப்படி பார்த்தாலும் பஞ்சமாதிபதி இருந்தாலும் ராசிக்கு 3ல் மறைஞ்சு தான் நிற்கிறார். அந்த செவ்வாய்க்கு யோகன்றது குருவால் பார்க்கப்பட்டால் மட்டும்தான், அந்த குருவால் பார்க்கப்படவே இல்லை. இது ஒரு மைனஸான விஷயம். ஆனால் சனியோட புதனோட நேரடி தொடர்புல நெருங்கிய, அதாவது ஒரே ராசியில் தான் அமர்ந்திருக்கார். அப்போ அந்த செவ்வாய் தசை நிச்சயமாக சிறப்பு அளிக்கவே இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் தசை சிறப்பு இல்லை. சரி, ராகு தசை ஏன் கொடுக்குறேன்? லக்னத்துக்கு 4ல் ராகு, குருவோட கூடப்பட்டு சுக்கரனோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு லக்னத்துக்கு 4ல், அது சிறப்பாக தானே இருக்கணும். ஏன் ராகு தசை சிறப்பாக கொடுக்கணும்? நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நல்ல சுபிச்சமாக தானே இருக்குது. சுபதிரத்தோட வீட்டில் சுபதிரத்தோட சேர்க்கைப்பட்டு மேக்ஸிமம் ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருப்பாங்க. குருவும் ராகு மேக்ஸிமம் இந்த குருச்சண்டால யோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எப்படின்னா குருவும் ராகு ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தால் தான் குருச்சண்டால யோகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் தான் குருவும் ராகுவும் ஒன்று கூடி இருக்காங்க. ஏன் அப்போ அந்த சிறப்பினை ராகுவும் ஏன் கொடுக்கல? ராகு பகவான் கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா, லக்னத்திற்கு 4ல் ராகு, அந்த ராகுவுக்கு வீடு கொடுக்குறது சுக்கரன் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல அந்த சுக்கர பகவான் நிற்கிறார், ராகுவோட குரு பகவான் நிற்கிறார். இதை இப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ராகு தசை நடத்துது, ராகுக்கு எது தசை நடக்குன்னா சொந்த வீடு கிடையாது. ஸோ அந்த எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல தான் செயல்படுவார். லக்கணப்படி அவர் நிற்கிற வீடுன்றது யார்? சுக்கரனோட வீடு. லக்கணப்படி அந்த சுக்கரன் நல்லோன், ஆனால் லக்கணத்துக்கு அவர் 12ல் மறைஞ்சிட்டார். 1. சரி, ராகு நின்ன இடத்துக்கு அந்த சுக்கரன் எந்த நிற்கிறார்? ராகு நின்ன இடத்துக்கு சுக்கரன் பாதகத்தில், சரி பாக்கியஸ்தானத்திலே நிற்கிறார். பாதகம்னு சொல்லலாம், அது பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா ராகு நின்ன இடத்துக்கு சுக்கரன் நிற்கக்கூடிய இடம். சரி, நீங்கள் அது பாக்கியஸ்தானத்தில் ராகுக்கு 9ஆம் இடத்துல சுக்கரன் நின்னாலும் அதனோட கூடப்பட்ட கிரகம் யார்? குரு. லக்னத்துக்கு வேணார் தன லாபாதிபதினு இந்த இடத்துல நம்ம பேசினாலும் ராகு நின்ன இடத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி தான். ஸோ நிச்சயமாக ராகு தசை சிறப்பினை கொடுக்கவே கூடாது. அதனால தான் ராகு தசையும் அவருக்கு முன்னேற்றம்ன்றது இல்லை, தொழில் ரீதியாக பெரிய வருமானமும் இல்லை, சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் அந்த இடத்துல கொடுக்கல. ஏன்னா ராகு தனிச்சு நின்றுருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துருக்கும். ஆனால் ராகும் அந்த இடத்துல தனிச்சு நிற்கல, அவர் குருவோட தான் நிற்கிறார். குரு லக்கணத்து தன லாபாதிபதி சொன்னால் ராகு தசைனா ராகு எந்த நிற்கிறாரோ அதை லக்கணமாக வச்சு கணக்கு பண்ணுங்கள், கணக்கு ஈஸியாக வரும், கரெக்டாக பலனும் வரும். அப்போ ராகு இந்த இடத்துக்கு குருவே அஷ்டமாதிபதி. அப்போ இந்த ராகுக்கு சுப பலனை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் அந்த குரு இல்லை. குருவோட கூட போனால் அந்த ராகு சுப பலன் வராது. ஏன்னா ராகு இடத்துல அவர் அஷ்டமாதிபதி, ராகு வீடு கொடுத்த வீடு ராகுக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட சேர்க்கப்பட்ட கிரகம் யார் அதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் குரு அந்த இடத்துல இல்லைனா கூட ராகு பகவான் ஓரளவு நல்ல ஒரு தசாபுத்தி அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த ராகு தசையும் சிறப்பினை கொடுக்கல. இப்போ வந்தது குரு தசை. குரு தசை நல்லா இருக்குமா? குரு தசையும் மிகப்பெரிய அளவில் சிறப்பினை கொடுக்காது. இருந்தாலும் இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு தன லாபாதிபதி கேந்திரத்திலும் ராசிக்கு ராசி அதிபதி ராசிக்கு 6ல் அமர்ந்திருந்தாலும் ராசிக்கு ராசி அதிபதியாக வர்றார். லக்னத்துக்கு ஒரு நல்ல பிளானட். குரு யாரையுமே யாரோட குருவுக்கு ஆப்போசிட் பிளானட் யாரோட தொடர்பும் பெறாமல் இருக்கும். குருக்கு ஆப்போசிட் யாருன்னா சுக்கரன், புதன், சனி, இவங்க எல்லாரும் தான். இவரோட யாரோட தொடர்புமே அந்த குரு இருக்க மாட்டார். இதுக்கு மாறா செவ்வாய் 4ஆம் பார்வை மட்டும்தான் குருவோட இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சுப பலன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குரு திசை இவருக்கு சிறப்பினை கொடுக்கும். ஆனால் குரு ராகுவோட ரொம்ப நெருங்கிய நிலையில் தான் இருப்பார். இப்படி இருந்தாலும் இந்த இடத்துல இந்த குரு தசை குரு புத்தி சனி புத்தி ஃபஸ்ட் ஆஃப் அப்போ சுமாராக தான் இருக்கும். ஏன்னா அடித்தளமாக இவரோட அந்த தொழில் ஸ்தானமும் சரியில்லை, தனஸ்தானமும் சரியில்லாமல் தசாபுத்தி ஒரு அளவு தான் நடக்கும். ராசிக்கு ராசி அதிபதி தசை, ஆனால் ராசிக்கு 6ல் மாட்டிக்கிட்டார் போய். இருந்தாலும் ராசி அதிபதின்ற அந்த நேம், அந்த ஒரு பதவி அந்த இடத்துல நிற்கிறனால ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார் இந்த குரு. ஸோ அப்போ இந்த குரு திசை நல்லா இருக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு வருமானத்தை தரக்கூடிய அம்சத்தில் இருக்கும். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையோ மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வையோ நிச்சயமாக கொடுக்காது.
ஸோ இதுதான் விஷயம். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நல்லா பாருங்கள், ஒரு கிரக சேர்க்கை லக்கணத்திலேயே லக்கணாதிபதி நிற்கிறார், பஞ்சமாதிபதி நிற்கிறார், 10 கூடிய ஜீவனாதிபதி நிற்கிறார், 7 கூடிய கலஸ்திர ஸ்தானாதிபதியும் நிற்கிறாரு. இவ்வளோ கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக சேர்க்கை டோட்டலாக ஆப்போசிட். எதற்கு? லக்கணத்துக்கு இல்லை. லக்கணத்தையே ஆக்சுவலி ஆப்போசிட் பிளான்ட் தான் எல்லாமே. லக்கணத்துக்கு ஒரு லக்கணாதிபதி பஞ்சமாதிபதி பெருசாக போனால் லக்கணத்திலேயே இருந்து மாரகங்கள் தொடர்பு பெற்று தான் நிற்குது. கும்ப லக்னம் 2 ஆப்போசிட் யார்? 2 மாரக ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாயும் புதன். அது 2 ஒன்று கூடி தான் நிற்குது. லக்கணாதிபதியே ஃபஸ்ட்டு கெட்டு தான் கிடக்கிறார். இருந்தாலும் அவர் ஆட்சி பெற லக்கணாதிபதி கேட்டுட்டார். அப்போ எது அதனால தான் சார் எதுவுமே கிடைக்கல. அப்படி எடுக்கக்கூடாது. லக்கணாதிபதி கெட்டு இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆட்சி தன் வீட்டில் தான் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். புதன் அஷ்டமாதிபதி இந்த இடத்துல என்னதான் பேசினாலும் அவர் பஞ்சமாதிபதி. அதனோட எஃபர்ட் இருக்கும்ல அந்த இடத்துல. அது இல்லாமல் எப்படி போகும்? அதனால தான் இவருக்கு ஏதோ சாப்பாடுக்கு ஒரு நாள் வண்டி ஓடுது, இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யாமல் சொந்த தொழிலே ஏதோ இன்னொருக்கிட்ட கூலி வேலை செய்யாமல் இவருக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ஏதோ ஒரு தொழிலை பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் விஷயம். அடிப்படையாக ஒரு சாப்பாட்டுக்கு வண்டி ஓடுறதை தவிர மிகப்பெரிய ஒரு சேமிப்பு, நல்ல பொருளாதார உயர்வோ, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமோ நிச்சயமாக இவருக்கு இல்லை. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நித்திய கண்டம் பூரண ஆயுசு வருவாங்க. அந்த மாதிரி ஜாதகம். ஏன்னா லக்கணத்துலேயே 2 மாரகாதிபதி தொடர்பு பெற்று லக்கணாதிபதியோட தொடர்பு பெறதுனால கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்பது விதிப்பை. இவர் ஜாதகம் சிம்பிளாக சொல்லணும், இதை பார்த்து கூட சொல்லிடலாம். ஏன்னா லக்கணத்தையே 2 மாரகாதிபதி தொடர்பு பெற்று இந்த சனிக்கு சுக்கரனோட தொடர்பு பெற்றிருந்தால் இந்த ஆங்கிள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டாருங்க. சனியோட, ஏன்னா சனியோட சுக்கரன் தொடர்பு பெற்றிருந்தா திரிகோணம் அமைப்பு லக்கணத்துக்கு விழுந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த சனிக்கு சுக்கரன் பாண்டில் மறைஞ்சது அப்படின்றதும் பெரிய ட்ராபேக். இவருக்கு எந்த தசாபுத்தி சிறப்பு வந்தால் நல்லா இருக்கும்? சுக்கர தசை வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் சின்ன வயசில் இளமை பருவத்திலே வந்துருச்சு. அது எந்த யூஸ்மே எல்லாம் போயிடுச்சு. அது எப்படி நல்லாயிருக்கும்? அவர் பாண்டில் மறைஞ்சிட்டாரு, நல்லா இருக்குமா? நிச்சயமாக நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு சுக பாக்கியாதிபதி சுக பாதகாதிபதினு சொன்னாலும் லக்கணத்துக்கு பாண்டில் அமரப்பெற்றிருந்தாலும் கூட ஒரு லக்கணத்துக்கு யோக கிரகம் மறையலாம், தவறில்லை, கெடதான் கூடாது. இவர் அந்த இடத்துல யாரோட தொடர்பும் இல்லவே இல்லை. கேது ராகு கேதுவோட தொடர்போ, செவ்வாயோடவோ, சூரியனோடவோ யாரோடமே அவர் தொடர்பு பெறவே இல்லை. சுக்கரன் மறைந்திருந்தாலும் அவர் வீடு கொடுத்தது ஆட்சி பெற்ற நிலையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். ராசிக்கு 6, 11 கூட 2 இருப்பது சிறப்பு இல்லைனாலும் அவர் நின்ன இடத்து சுக்கரன் நின்ன இடத்துக்கே பஞ்சம ஜீவனாதிபதியாக வருவார். பட் இந்த இடத்துல சுக்கர தசைலாம் வராது. ஏன்னா சின்ன வயசில் போயிடுச்சு. 15 வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சு. 15 வயசுக்குள்ளேயே அதை பற்றி நம்ம பேசி எந்த யூஸ்மே இல்லை. ஸோ இதுதான் விஷயமே. அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தில் நமக்கு என்ன தேவை? ஒரு தொழில் சிறப்பு இல்லையா? இல்லை தனம், நம்மளோட வருமானம் எப்படி இருக்கும்? நம்ம வீடு கெட்டுவோமா மாட்டோமா? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும்? நம்மளோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடன் அடையுமா அடையாத? இதெல்லாம் எப்படின்னா ஒன்று அது ஸ்தான பலத்தை வச்சு அதுக்கான கிரக சேர்க்கை எப்படி இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கா? நடைமுறை தசாபுத்தி ஏன்னா அந்த தசாபுத்தி லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, எந்த இருந்து தசை நடக்குது, அது யாரோட தொடர்பு, இதெல்லாம் வச்சு பார்த்தா ஈஸியாக நம்ம உங்கள் ஜாதகத்தை நீங்களே பலன் எடுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. நம்ம ஒரு ஜாதகத்தை பலன் எடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த ஸ்தான பலத்தை வச்சு அதுக்கு யோக திறந்தல் அல்லது அவயோக திறந்தல் எந்த இதில் கூட பெற்றிருக்கு, நடைமுறை தசாபுத்தி என்னன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை நீங்களே பலன் எடுக்கலாம். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.